கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த சால்வேஷன் டிவி நிகழ்ச்சியிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிய திட்டம் அவரை மகிமைப்படுத்துவதே. நானும் உங்களோடு இணைந்து மூணார் பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய இந்த நேரத்திலும் நாங்கள் குடும்பமாய் நிற்கிறோம். எங்களோடு இணைந்து பாடுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஒருவருக்கே மகிமை செலுத்த நாம் 2 கண்களை மூடி அப்படியே 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். நோவா முதலாக ஆண்டவருக்கு ஒரு பதில் செலுத்துகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாம் ஆண்டு போயின. நோவா வேலையிலிருந்து இறங்கின உடனே 20வது வசனம் 21வது வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால், நம்ம அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு பிள்ளைகளாய் எப்பொழுது நாம் மாறி விடுகிறோமோ உடன் நாம் செய்கிற வேலை நாம் அவருக்கு பலி செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அவருக்கு துதி பலி செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். முதல் நோவா செய்தவுடன் 21வது வசனத்திலே சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தெய்வ பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனால் அதெல்லாம் முகர்ந்தாரா, ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா, அதை விட அவர் எதில் முகர்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் பலியையும் ஆராதனையையும். இன்று நாம் அதனால தான் அவர் அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் பலி செலுத்தி துதி செலுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களை பார்த்து எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் ஆராதிப்போம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த ஆராதனை பலி அவர் முகர்ந்து கொள்ளுகிற ஆராதனையாய் இருக்க நாம் அவருக்கு இந்த பலியை செலுத்தலாமா? அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். நல்ல உற்சாகமா. வல்லமையா கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சேர்ந்து ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. சத்தமா அல்லேலூயா, க்ளோரி அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முகர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆராதனையாய் நாம் செலுத்துகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சில காரியங்களை மாற்றித் தருவேன் என விரும்புகிறார். கவனியுங்கள், இந்த இடத்திலும் கூட நோவாவின் ஆராதனை முகர்ந்ததுக்கு பின்பு கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 22ஆம் வசனத்திலே,
பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் கீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அவர் தனக்கு இந்த ஆராதனையை மகிமையை ஏற்றுக்கொண்டு அவர் சில தீர்மானங்களை எடுக்கிறார். இனி மனிதரை அழிப்பதில்லை, தண்ணீரினால் அழிப்பதில்லை, ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எங்களோடு ஆராதிக்கிற உங்களை பார்த்து இந்த நாளிலும் மிக விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த எளியவன் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவர் முகர்ந்து கொள்கிற ஒரு ஆராதனை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக சில தீர்மானங்களை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா. சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அவர் செய்த மகிமை பெரியது, அவர் செய்த கிருபை பெரியது. ஆமே. கைகளை தட்டி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா பரலோகத்தில் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஆமே ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் ஒரே ஒரு வார்த்தை. 24 மூப்பர்கள் 24 நேரமும் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருந்த பொழுதிலும் கூட கர்த்தர் இந்த பூலோகத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். என் மகன் என் பிள்ளை என்னை ஆராதனை செய்யாதா, என்னை கனப்படுத்தாதா, என்னை உயர்த்தாதா என்று கர்த்தர் உங்களையே நோக்கி பார்க்கிறாராம். நம்மையே நோக்கி பார்க்கிறாராம். நீங்களும் நானும் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் எதற்கு முக்கியத்துவத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? அழிந்து போகிற உலக பொருளுக்கும் பணத்திற்கும் இல்லாத ஏதோ ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை வழி செலுத்துகிற வாழ்க்கையா? இல்லை. எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? தாவீது தன் கரங்களிலே இருக்கிற தம்புருவை எடுத்துக்கொண்டு அவரை உயர்த்தி கொண்டே இருந்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆடு, ஆட விட்டா காடு. இது ரெண்டின் மத்தியிலும் அவன் கர்த்தரை தம்புரு எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே இருந்தான். தனிமையாய் அனாதையாய் இருந்த தாவீதுடைய வாழ்க்கை ஒரு நாள் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாய் உயர்வை காணும்படியாய் கர்த்தர் செய்தார். ஆராதியுங்கள். ஆராதிக்கிற உங்க வாழ்க்கை ஒரு நாள் உயர்த்தப்படுகிற வாழ்க்கையா இருக்கும். ஆமென். Thank you பா. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். கைகளை தட்டி இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் ஆமென் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க தேவ பிள்ளைகளே. ஏமே அல்லேலூயா. ஷபாலாரா கபாலாரா தூரே மேலேரேவா. துதித்துக் கொண்டே அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இன்னொரு விஷயம் அல்லேலூயா. சத்தமா ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். தாவீது சொன்னது போல நான் உயிரோடு இருக்க மட்டும், மூச்சு காத்து இருக்க மட்டும் இந்த சத்தத்தை உயர்த்தி கொண்டே ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ரிகபாரா தோலே ஷபரபல ரகபலரப. ஆராதனை உமக்கே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை என் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை. உலகத்துல வேற ஒன்றுக்கும் அல்ல. என் ஆராதனை வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆமென் ஆமென். ஆராதனை பிதாவே. ஆமென்.
தாவீது இப்படி சொல்றாரு பாருங்களேன், 104 சங்கீதத்துல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே. இன்னைக்கு நமக்கு உசுர் இருக்கு, ஆனா நம்ம எதை பாடிக்கொண்டு இருக்கிறோம்? இல்லாத ஒன்றுக்காக, ஏதோ ஒன்றுக்காக, நம்மளிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மையப்படுத்தி, என்னிடத்தில் இருக்கிற அதை பார், இதை பார், அப்படி பார், இப்படி பார், இதை நம் வாய் திறந்து எதையோ பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரையே பாடுகிறேன். என் பாட்டு, என் ஆராதனை, எனக்கு உசுர் இருக்குன்னா அது அவருக்கு மாத்திரமே. ஆமென், ஆமென். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. கைகளை தட்டி, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஹல்லேலூயா. ராஜா நீ, இயேசு செய்த நன்மைகள் 1000 1000 1000 10,000. ஆராதனை உமக்கே ஏசப்பா, சர்வஞானியே, சாவை வென்றவரே, சகலத்தையும் படைத்தவரே. ஆராதனை உமக்கே. எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி உடைய தேவன். உலகத்தில் வேறு ஒன்றும் அதற்கு தகுதியானது என்று சொல்ல முடியாது. ஓ ஆராதனை, அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்கு உரியவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே. என் நாட்கள் முடியும் வரை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஜீவன் பிரியும் வரை, கடைசி நிமிஷம் வரையிலும் எனக்கு உசுருன்னு ஒன்று இருந்தா என் இயேசுவை ஆராதித்துக் கொண்டே ஆராதிப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமென். இயேசுவை மாத்திரமே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே. உண்மைதானா? உம்மை, ஹல்லேலூயா. உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஷபரமலர கபரித்து லேரே கபலர கபோ ஓரிமை ஹெரதோலனே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மையே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை, ஆமென் 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 ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ காத்திடுவார். 2 கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து அவரை ஆராதிக்கிற தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டோம் தெரியுங்களா? எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம். கடன் தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டோம். வியாதி எங்கேயோ போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம். சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வெளியே வர முடியல? அவரை ஆராதிக்காத ஒரு காரணத்தினால. அதனாலதான் அந்த ராஜா சத்தம் விட்டு கூப்பிட்டு கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கு. ஆராதனை செஞ்சீங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்கன்னா, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய சத்ருவின் தந்திரங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும், உங்களை விடுவிக்க என் ஆண்டவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து, அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் உங்களுக்காக
2 கரங்களை உயர்த்தி சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், நடத்துவார். கவலைப்படாதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற பணம் நடத்துமா? அது கடைசி வரைக்கும் நடத்த. நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளைங்க இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற காரு எல்லாம் ஒரு நாள் வரும், வந்த வேகத்தில் போகும். ஆனால் கடைசி வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உன்னோடு இருந்து நடத்துகிற ஒரு தெய்வமானால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா. சிங்கக்கேபியோ சொல்லுங்க, சூளை நெருப்போ, எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க. அவர் என்னை, என் குடும்பத்தை காத்திடுவார், என் பிள்ளைகளை காத்திடுவார், என் பிரச்சனைகளை எல்லாத்தையும் பாதுகாத்து மாற்றி கொடு. சூளை நெருப்போ, அது எவ்வளவு பெரிய பாடுகளா இருந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாத தேவ ஜனமே. ஆண்டவர் சொல்ற, நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுறீங்கிறார். நம்ம என்னைக்கோ நடக்க போறோம் ஒன்றை நினைச்சு இன்னைக்கு அப்படியே சோர்ந்து போய்க்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கிறத மறந்து போயிடுறோம். அது அப்படியே கவலை கவலை கவலையாகி பெரிய வியாதியாயிருது சிலருக்கு. ஏதேதோ ஒரு கவலை. ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே உன்னை, உன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை அவரே சொல்லுங்க, சொல்லுங்க விசுவாசத்தோட எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. அவரே தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். விசுவாசத்தோட சொல்லுங்க. என்னை காத்து நடத்துவார், என்னை ஆசீர்வதித்து நடத்துவார், என்னை பலப்படுத்தி நடத்துவார் என சொல்லுங்க. என்னை காண்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, அவரே என்னை சொல்லலாமா? அவரே தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றிய கர்த்தர். ஆமென். இந்த ஆராதனை வேளையில நீங்க எதற்கு முன்பாக அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கிடக்கிறீர்களோ அதிலிருந்து அவர் காத்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவர். சத்தமா சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. இன்னொரு விசையா, அவரே என்னை, ஆமென், அவரே என்னை, இன்னும் சத்தமாவரே என்னை. ஓ சிங்கக்கேபியோ glory. ஆமென். சிங்கக்கேபியோ ஆமென். சொல்லலாமா? ஆகும், எல்லாமாகும் என் ஆண்டவரால் எல்லாமாகும். மனிதன் செய்ய முடியாதது, பணமுடையவர்கள் செய்ய முடியாது, ஐஸ்வர்யவான்கள் செய்ய முடியாதது என் தேவனால் எதையும் செய்ய முடியும். ஆகும். சொல்லுங்க, எல்லாம் அவரால் ஆகும். நான் ஆண்டாண்டு காலமாய் கடன் பாரத்தினால் சிக்கி தவிக்கிறேன் என சோர்ந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இல்ல, நான் ஆண்டாண்டு காலமாக வியாதியினால் சிக்கி தவித்துக் கொண்டு எத்தனையோ டாக்டர்களை பார்த்து மனம் நொந்து போய் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். இன்னொரு விசையாய், ஆகும், எல்லாமாகும். கணவன் கைவிடப்பட்ட நிலைமையில நான் தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகுமோ ஏதாகுமோ என நினைத்து கொண்டிருக்கிறாயா? நல்ல வேலை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இப்படி பொருளாதார சூழ்நிலை நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறேன் என நினைத்து கொண்டிருக்கிறாயா? இனி என்ன ஆகும் என நீயே பேசிக்கொண்டிருக்கிறாயா? தனிமையாய் நீயே உன்னை நீயே என்ன செய்வது என்று தெரியாமல் பல வழிகளை தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? இன்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ண அவரால் ஆகும். சொல்லலாமா? ஆகும், எல்லாமாகும். அவர் ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் ஆரோன் போர்வை துளிர்க்கப்படின கர்த்தர். தேசம் எங்கிலும் 100க்கும் மேற்பட்ட தேசம் எங்கிலும் யூத இனத்தை அழிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவரால் காரியத்தை மாற்ற முடியும். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? ஏன் ஆராதிக்கிற உங்களுக்கு செய்ய மாட்டார்? ஏன் உங்கள் நம்பிக்கையை தேவ சமூகத்தில் வைக்க முடியவில்லை? ஆகும், எல்லாம் ஆகும். நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை ஆராதிங்க. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நிச்சயமாகவே அவர் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ விசுவாசத்தோடு ஆராதித்துக் கொண்டே இரு, உயர்த்திக் கொண்டே இரு. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது, கற்பனை கட்டாத காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதிசயம் செய்பவர் நீரே ஐயா. சொல்லுங்க, அப்பா உமக்கு ஒரே கேமே அன்பே உமக்கு. சத்தமா சத்தமா, அப்பா. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதை செஞ்சு பாருங்க. துதிச்ச யாராவது, ஆராதிச்ச யாராவது, ஆராதித்தவர்களும் துதித்தவர்களும் உயர்ந்த ஸ்தானத்திலே. ஆராதனை உமக்கே. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ரிபா காபா ராமா லாரா கா ரிமா லாரா காரா துளே மேலே. ஓ ஆராதனை உமக்கே. ஆமே உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல 2 கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஒரு சத்தம் அல்லேலூயா. ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக நிச்சயமாகவே. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரோடு தேவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்தவர்கள் யாரையா தோத்து போனார்கள்? யார் யார்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் மத்தியில் அவர்கள் செய்தது என்ன? நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம், நம்ம சிறைச்சாலையில் போய் நின்றுட்டோம், எங்கேயோ ஒரு சிறையில் போய் சிக்கிட்டோம்னா 1008 பிரச்சனை, 1008 ஃபோனு. அவரை பாரு, இவரை பாரு, அதை வச்சு இதை செய், எப்படியாவது வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய முடியும்? எந்த ஜாமீனை பாரு, இந்த வைக்கல பாரு, என்னென்னமோ செய்யணும், பணத்தை செலவு பண்ண, அப்படி பாரு, இப்படி பாரு, என்னென்னமோ செய்யணும். ஆனால் இங்கே அவங்க 2 பேரும் என்ன செய்தார்கள் என்றால், ஆராதனை உமக்கே. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆராதனை. சிறைச்சாலைன்னா என்ன நினைச்சிருக்கோம்? அங்க என்ன ஏசி ரூம் இருக்குமா? அங்க என்ன தேவையான கறிச்சோறு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்களா? அங்க ஒரு பாடு, அங்க தண்டிக்கிற இடம். அங்க ஆராதனை வந்துச்சு, அங்க துதி வந்துச்சு, அங்க ஆராதனை வந்துச்சு, துதி வந்துச்சு. என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஆராதனை. இப்படி துதித்து கொண்டே இருந்தாங்க. நடந்தது என்ன? நடந்தது என்ன? கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் திரிப்பட்டன. ஆமென். இதுதான் ஆராதனையின் ஆயுதம். உங்க வாழ்க்கை ஆசீர்வாத கதவுகள் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கு பிரதர். ஆண்டாண்டு காலமா நானும் போராடி கொண்டே இருக்கிறேன். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், 10 பைசா என்னால மிச்சப்படுத்த முடியல. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், எல்லா ஆசீர்வாத கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்னாளுடைய கற்பத்தை திறந்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஒரு கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ மக்கே, 2 கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆமே உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆகும். நீங்க நம்புற ஆண்டவரால எல்லாத்தையும் மாற்ற முடியும். உம்மாலேதா எல்லாமாகும். ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. ஒரு கைகளை தட்டிருங்க, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க. அல்லேலூயா. ஆமா, கல்யாண வீடு பயங்கர விருந்தாளிங்க, பயங்கர கூட்டம், வந்துட்டு எல்லாம் நடக்குது, அப்படியே பரபரப்பா நடக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவ்வளவுதான்,
கல்யாண வீடே கதகதமாயிடும். கல்யாண வீட்டில் எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையா, சாப்பாடு நல்லா இருந்தால் தான் இந்த கல்யாணத்துக்கு மார்க் போடுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். இந்த காணா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, குறைவுபட்டு விட்டது. ஆமாம், ஏசாமி அங்கே போனார், ஆண்டவர் அங்கே போய் நடந்தது என்ன? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஒரு கைகளை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால எல்லாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் ஆகும். நிச்சயமா நடக்குமா பிரதர்? நீங்க சொல்றது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், 2024 புதிய ஏற்பாட்டு நாள், 6000 வருஷம் பழைய ஏற்பாட்டு, அந்த 6024 வருஷமும் 4000, இதுல ஒரு 2024 ஒரே சூரியன். அவர் சொன்னார், அது இன்னையில் அன்னைக்கு உதிச்சது இன்னைக்கும் கரெக்டா அது வேலை செய்யுது. கைகளை தட்டிடுங்க, கைகளை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி அலையிலையா சொல்லுங்க. மறையில் அது வேலையை இன்னைக்கு அது கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னா அவர் இன்றும் உங்களுக்காக எதையோ ஒன்று செய்ய சித்தம் வைக்கிறார். ஏதோ ஒன்று செய்ய சித்தம் வைக்கிறார். ஏதோ ஒன்று உங்களுக்காக அவர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, 2 கரங்களை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள. உண்மை அதுதான், உண்மை அதுதான். உம்மை போல அரவணைக்க. அவரை போல இந்த உலகத்துல ஒருத்தரை நீங்க பார்க்க முடியும். ஓ நீர் போ என் வாழ்விலே. இப்படிதான் நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். ஏசையா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், மேலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார். வணக்கமாய் இந்த ஆராதனை வேளையில அவர் போதும், எனக்கு நீங்க போதும்னு ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிங்க. வணக்கமா விழுந்து ஆராதிங்க. அவர் சமூகத்துல வணக்கமா விழுந்து ஆராதிங்க. அவர் சமூகத்துல வணக்கமா விழுந்து ஆராதிங்க. எனக்கு நீங்க போதுப்பா. சதா காலங்களிலும் எப்படி வேதம் சொல்லுகிறதுனா, ஆமா 4 காசு பாக்கெட்ல இருந்தா பாட்டு வரும், ஆராதனை வரும், சர்ச்சுக்கு போயிடலாம். ஆமா, ஒன்றும் இல்லை, எல்லா சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்குன்னா சர்ச்சுக்கு ஆப்ஷன், பாடிக்கலாம், ஆராதிச்சுக்கலாம். அப்படிலாம் போகக்கூடாது. இங்க வேதம் சொல்லுகிறது, வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற காலங்கள் எல்லாம் இப்படியே பாடிக்கொண்டே இருக்கணும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி. துதிக்கலாமா? அப்படி துதிங்க, அப்படி துதிங்க. என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி, உம்மை போல. எஸ் 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 எஸ். ஓ, உம்மை போல புரிந்து கொள்ள. இன்னும் துதிங்க, இன்னும் துதிக்க. இயேசுவை போல ஒருத்தர் அந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. உண்மையாகவே ஏசையா, நிச்சயமாகவே சொல்லுங்க. நீ போது என் வாழ்விலே என் ஏசையா. மலை போல துன்பமா, கடல் போல பிரச்சனையா, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தை கர்த்தர் சொல்லுகின்றார். திகையாது, கலங்காது.
நான் உன் தேவன் என கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எனக்கு அநேகருடைய வாழ்க்கையை தொட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறது. வார்த்தை ஒரு நாள் மாறாது ஐயா. பிரசங்கியார்கள் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் மாறலாம். அவருடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளதா இருக்கிறது. திகையாதே, கலங்காதே. உன் மலை போல பிரச்சனை, உன் கடுமையான நெருக்கமான சூழ்நிலை எத்தனை வருஷம் ஆச்சு ஏங்கி 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 நடக்குமா நடக்காதான்னு காத்து காத்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுற. இன்னைக்கு ஏதோ உங்களுக்காக ஒன்றை செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மாற்றத்தை தேவன் உங்களுக்காக செய்ய வைத்திருக்கிறார். கலங்காதே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். மலை போல நிச்சயமா நடக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆண்டவருக்கு லேசான காரியங்க. அவர் நினைச்சா எதையும் செய்வாருங்க. ஓ கண்மணி போல் என்னை காப்பவரே, ஆமென். உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்ப நிச்சயமாகவே கண்மணி போல் என்னை நிச்சயமா உங்களை காத்து நடத்துவார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்று உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீ இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. தூங்கும் போது, வேலை செய்யும் போது, டிராவல் பண்ணும் பொழுது, பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் பொழுது இந்த ஒரே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏசையா, ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும்னு சொல்லிக்கொண்டே இருங்க. துதிக்கலாமா? விமலா ராகா தோலே ரே மேகா வரா வாலா நாமா ஷாபாலா ராகா தோலே நே மேகா வாலா நாமா. க்ளோரி ஹalleluya Karadala rakabala radala கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருங்க, கனப்படுத்திக் கொண்டே. நன்றி பிதாவே, இந்த ஆராதனை அங்கீகரிங்க. நல்லவாரே சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவர், நீங்க சத்தமா பாடுங்க. ஆமென், 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 ஆமென். ஆராதனை உயர்த்தி கொண்டே ஆராதனை. நல்லவரே, நல்லவாரே, எத்தனை நல்லவர். ஆராதனை, ஆராதனை. ரெண்டு கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வேதம் எப்படி சொல்லப்படுகிறது? 50ஆம் சங்கீதம் கடைசி வசனம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன் இப்படி நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கிறோம்? ஏன் இப்படி? இப்போ நம்ம பிடிச்சவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். அவங்க நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு கஷ்டமான நிலைமையில நமக்கு உதவி, அவங்கள எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். என்ன செய்யறோம் தெரியுங்களா? ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இப்படி இருக்கு பார்த்தீங்களா, எதிர்பார்க்கவே இல்லையாப்பா, தேங்க்யூப்பா. அவங்கள குளிர பண்ணுவதற்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ இதை எதையோ கொடுத்துக்கும் பொழுது என்ன, ஆமாம், இங்கே அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னையும் எதிர்பார்க்கிறது. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அத்தனை உங்கள் காசு பணம், நமக்கு கொடுக்குற காசு பணம் எனத்துக்குங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பனருங்க. ஒரு கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நம்ம கொடுக்குற காசு பணம் ஒரு நாள் ராத்திரியில செல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு பேர் ஐஸ்வர்ய சம்பளம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆமாம், கொஞ்சம் காசு லஞ்சம் மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் காணிக்கை கொஞ்சம் அதை கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம், ஆராதனை செலுத்துறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல அப்படின்னா இது என்ன கணக்கு? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா, அவரை நீங்கள் மகிமைப்படுத்தணும்னா, அவரை திருப்தியாக நீங்கள் வச்சுக்கணும்னா ஸ்தோத்திர பலி இட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு கைகளை தட்டி அல்லேலூயா. ஸோ இப்படி துதிக்கும் பொழுது நீர் போதும் என் வாழ்வில், இப்படி துதிக்கும் பொழுது இப்படி துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அதே வசனம் சொல்லுது 50ஆம் சங்கீதம் 23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். 2 காரியம் இந்த பலி செலுத்தி ஆராதிக்கிறவங்களுக்கு நடக்கும். 1, உங்க வழியை அவர் செவ்வைப்படுத்துவார். ஒரு கைகளை தட்டி நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லி, உங்க பாதை அவர் செவ்வைப்படுத்துவாரா? ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில பாதை சரி பண்ணப்படும். நான் போறதுக்கு முன்னாடியே, நான் போய் காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடியே என் கர்த்தர் எனக்கு, அதுதான் அவர். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன், ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் அதை செய்யுங்க, இதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி 2 பாட்டு பாடி ஆண்டவரை சந்தோஷமா மகிமைப்படுத்திட்டு போய் முன்னாடி நில்லுங்க. உங்களுக்காக அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லவாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி. வல்லவார், உங்களுக்கு ரட்சிப்பு வெளிப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். ரட்சிப்புனா விடுதலை. இதெல்லாம் விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் பாவத்துக்குள்ள கிடக்கிறேன், இன்னும் என் குடும்ப சாபத்துக்களை கிடக்குது, இன்னும் ஏதோ தலைமுறை பாவம், இன்னும் அப்படியே என் பிள்ளைகளை இன்னும் ஆம்பளை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு இருக்குது, இன்னும் ஆஸ்பத்திரி வியாதின்னு இன்னும் சிக்கப்பட்டு கட்டப்பட்டு இன்னும் கடுமையான நிலைமையில, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவாரே. எஸ் எஸ் எஸ். இப்படி ஆராதித்துக் கொண்டே இருங்க. இந்த வார்த்தையின்படி உங்க பாத செவையா மாறும். எத்தனை எதிரி உங்களுக்கு எதிரால முன்னாடி போய் நின்று உங்க வேலையை தடுத்தாலும் உங்க பாதையை கர்த்தர் செவையாய் மாற்றுவார். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆண்டாண்டு காலமா காத்திருந்த அந்த வரும் எல்லாம் தேடி உங்களை தேடி வரும். உங்க பாதையை சரி பண்ணுவார். ஆராதிச்சு பாருங்க. ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஓசன்னா. இப்படியே தான் துதிக்கணும். ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும், வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஓசன்னா. 7 நாளும் துதிச்சாங்க. கானானுக்கு போகணும்னா எரிக்கோ தடை, எரிக்கோ அடிக்கணும்னா யோர்தான் தடை. இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில தடை 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 தடை. நான் என்ன செஞ்சாலும் தடை 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 தடை. என்ன செய்தார்கள்? தடைகளை உடைப்பதற்கு, எரிகோவை உடைப்பதற்கு ஒரு நாள் துதிச்சுட்டு விட்டா போதுமா? சண்டே ஆராதனையை மட்டும் நான் ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே எல்லாம் தொடரும், எல்லா வேலை, எல்லா சினிமா பாட்டு எல்லாத்திலையும் கவனமா இருந்தா போதுமா? 7 நாட்களும் யோசுவாவும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் துதித்துக் கொண்டே இருந்தார். அலங்கம் இட்டியும் வரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வந்துட்டு மற்ற 7 நாள் 6 நாள் மற்ற காரியங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தா இடியாது, உடையாது, ஆசீர்வாத வாசல் திறக்கப்படாது. என்னையா செய்யணும்னு சொல்றீங்க? ஒன்னே ஒண்ணுதான். 7 நாள் ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. யோசுவாவை போல 7ஆம் நாள்னு ஒன்று வரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. 7ஆம் நாள்னு ஒன்று வரும். ஆமா, இடியும், மதில் சுவர் இடியும். கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க. மதில் சுவர் இடியும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமா, எதிரிகள், உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் அழிந்து போகிறதையும் சுக்குநூறாய் போகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைவிட மாட்டார். மனுஷன் மாறி போகலாம், நம்ம நம்பினவர் நண்பர்கள் மாறி போகலாம். உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர் ஒரு நாளும் மாறாத. அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை விட்டு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துகிற தெய்வம் அவர் அல்ல. மனுஷன் மாறலாம், மனுஷன் மாறலாம், உறவுகள் மாறலாம், ஏன் உங்க மேனேஜர் கூட மாறிடலாம், நீங்க நம்பினவங்க மாறலாம். நான் பேசுற இயேசு, அவருக்கு பேரே நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். எத்தனை இன்னல்கள், எத்தனை ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு மாறாதவர். உங்களை சூழ்ந்தாலும் அவர் கைவிட மாட்டார். அவரை மட்டும் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும், எத்தனை தேவைகள் என்னை சூழ வந்தாலும் உம்மை பார்க்கிறேன். அவரை மட்டும் பாருங்க தேவ பிள்ளைகளை, அவரை மட்டும் பாருங்க தேவனை. அவர் மாற மாட்டார், அவர் மாறாதவர். இந்த ஆராதனை இறுதி நேரத்தில் நீங்க யாரை பார்க்குறீங்க? இந்த ஆராதனை இறுதி நேரத்தில் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாரை பார்த்து கொண்டு இருக்கீங்க? உங்க கை யாரை கூப்பி கொண்டு இருக்கிறது? உங்க முழங்கால்கள் யாருக்காக முடைக்கும்? உங்க காரியங்கள் எப்படி இருக்கு? தேவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரே வசனத்தை சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போறீங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் கூட கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? ஃபர்ஸ்ட் யாருக்கு? நேரம் இருந்தா சர்ச்சுக்கு. ஒரு கல்யாண கார்டு வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு ஆப்சன்ட். சண்டே ஓவர் டைம், ஆண்டவருக்கு பாய் பாய். உலகத்துக்கு பூரம் கொடுத்துட்டு கடைசியா டைம் இருக்கா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஒரு சேஞ்சஸ் இருக்காது, ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த ஆராதனையின் முடிவில் ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்தும். எங்களோடு இணைந்து ஆராதித்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படியா இந்த அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்த இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலனை தருவீராக. இன்று ஒரு அற்புதத்தை செய்வீராக. இன்று இவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரை தேடாதபடி, வேதத்தை தியானிக்காதபடி, ஜெபிக்காதபடி, இன்னும் அவருடைய கண்கள், அடைக்கப்பட்ட கண்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இந்த ஆராதனையை பார்க்கிற, இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரும் அக்கினி பிளம்பாய் மாறுவார்களாக. இந்த ஆராதனை அங்கீகரியும் சுவாமி. ஆராதித்த எங்கள் ஒவ்வொருவரும் மீது உமது கிருபை இன்னும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென், ஆமென். God bless you.